கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுற அத்தனை நண்பர்களும் வணக்கம். இது உங்கள் ஜேகே எம்ப்ளாய்மெண்ட் தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஆல்ரெடி எஸ்எஸ்சி ஜிடியோட கட் ஆஃபை தான் நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த அனலைஸை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த அனலைஸை பற்றி வீடியோஸ் மட்டும் இல்லை, இன்றைக்கி நார்மலைசேஷனை பற்றி நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஸோ நம்ம கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கேட்டது பார்த்தீங்கன்னா நார்மலைசேஷனை பற்றி அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கும், ஒரு 10 நிமிஷம் இருக்கலாம், 15 நிமிஷம் இருக்கலாம். நீங்கள் எவ்வளோ நிமிஷம் இருந்தாலும் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வீடியோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக யாரும் பார்க்க மாட்டேங்கிங்க. ஸோ பார்க்காம நீங்கள் டவுட் கேட்குறது உங்களுக்கு புரியாது. நம்ம எதுக்கு அந்த கட் ஆஃப் கொடுத்துருக்கோம்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக அப்போ தான் புரியும். லாஸ்ட் இயர் நம்ம போட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லாஸ்ட் இயர் வீடியோவில் நம்ம கட் ஆஃப் சொல்லியிருப்போம். ஸோ அதுக்கு கொஞ்சம் ரிலேட்டடாக தான் கட் ஆஃப் விட்டுருந்தாங்க. ஸோ அது மாதிரி நம்மளோட ப்ரெடிக்ஷன் தான். நம்ம நிறைய சேனல் நிறைய வெப்சைட் அனலைஸ் பண்ணி மட்டும்தான் அந்த சேனலை போடுறோம். ஸோ ஒரு அனலைஸ் மட்டும்தான். ஸோ இதை நீங்கள் மார்க்காக கன்சிடர் பண்ணாதீங்க. ஸோ இதை ஒரு ஐடியா கன்சிடர் பண்ணி நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் உங்களுக்கு ஒரு வீடியோ நாங்கள் கிரியேட் பண்ணுறோம். நிறைய பேருக்கு என்னென்னா எக்ஸாம் எக்ஸாம் முடிஞ்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த எக்ஸாம் இல்லைனா வேறு எதுவுமே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்காக தான் இந்த எக்ஸாமுக்கு அப்புறம் எத்தனை எக்ஸாம் இருக்குது, ஸோ அதை பற்றின ஒரு ப்ரீஃபாக மட்டும் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சிஜியோட நார்மலைசேஷன் எவ்வளோ ஆட் ஆகும். ஸோ ஈஸி ஷிஃப்ட்டு ஹார்ட் ஷிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு 2 விதமாக பிரிக்கலாம். ஸோ நார்மலைசேஷன் எப்படி எடுக்கிறாங்கன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அதுக்கப்புறம் நார்மலைசேஷன் எந்த கேட்டகரியில் யாருக்கு மார்க் வருதுன்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் இந்த வருஷம் கஷ்டமாக இருந்துச்சு ஷிஃப்ட்டு. ஏன்னா லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயர் ஈஸியான ஷிஃப்ட்டு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஈஸி டு மாடரேட் வந்துருக்கு, சில இதுக்கு மாடரேட் டு ஹார்டாக கூட வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஷிஃப்ட் வந்திருக்குன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் மார்க் எல்லாருக்கும் இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. ஆனால் குறிப்பிட்ட ஷிஃப்ட்டுக்கு ஆக வாய்ப்பு கம்மி தான் சொல்வேன். மீன்ஸ் உங்களுக்கு குறைய வாய்ப்பு இல்லை, ஆனால் ஒரு மார்க்கோ 2 மார்க்கோ இல்லாட்டி அது கூட கம்மியாகலாம். ஸோ அதனால் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போவுமே உங்களுக்கு ஒரு அனலைஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு ரிசல்ட் வரும்போது ஒரு பயம் இருக்காது. அதுக்கப்புறம் கட் ஆஃப் பற்றின ஒரு அனலைஸும் ரிசல்ட்டோட டேட்டும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். இன்னும் நிறைய பேர் மார்க் என்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ கமெண்ட் பாக்ஸில் நான் பார்த்தேன், இன்னும் நிறைய பேர் போடுங்க. நான் கடைசியில் இந்த எல்லா கமெண்ட்டுக்குமே நான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு ஆன்சர் கொடுக்குறேன். எந்தெந்த கமெண்ட்டுன்னு வச்சு உங்களுக்கு எல்லாருடைய கமெண்ட்டுக்கும் இண்டிவிஜுவலாக நான் ஆன்சர் பண்ணுறேன். ஃபிசிக்கலுக்கு முக்கியமாக ரெடி ஆகிருங்க. நான் லாஸ்ட் வீடியோவில் நேற்று போட்ட வீடியோவில் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு யார் எக்ஸாமுக்கு தயாராகிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ அவங்களாம் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே, அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலைசேஷன் மார்க் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வருஷத்தோட அப்ளை பண்ண ஃபார்ம் ஃபில் பண்ணதும் ஃபிசிக்கலுக்கு கால் பண்ணதையும் உங்களுக்கு நான் தெளிவாக ஒரு டேபிள் காலமில் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதை பார்த்தீங்கனாலே நம்ம நெக்ஸ்ட்டு இது எப்படி போய் கொண்டு போகலாம் சொல்லி ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ 2018 60,000 வேகன்சி கேட்டிருக்கேன். ஸோ ஃபார்ம் ஃபில் பண்ணது ஒரு 52 லட்சம் பேர் ஃபில் பண்ணியிருக்காங்க. எடுத்தது பார்த்தீங்கன்னா 4.8 லட்சம். ஸோ அடுத்து 25,000 ஆயிருக்கு, அப்புறம் 50 ஆயிருக்கு, 46,617, 39,483 வேகன்சி வந்திருக்கு. ஸோ இந்த வருஷம் 52 lakhs கிட்ட ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்காங்க. அதில் கால் பண்ண போகிறது 3.01 lakh தான் கால் பண்ண போகிறாங்க. ஸோ நான் இது ஒரு உங்களுக்கு ஒரு கால்குலேஷனில் தான் நான் போட்டு பார்த்ததில் 3.1 lakh கிட்ட வந்துச்சு. ஸோ 1:9 நம்மளுக்கு 8ங்கிற ரேஷியோவில் எடுப்பாங்க, இல்லாட்டி 1:9ங்கிற ரேஷியோவில் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி ரேஷியோவில் எடுக்கும் போகும்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வேகன்சி ஒரு 3.01 lakh கிட்ட ஃபிசிக்கல் கால் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஹார்டஸ்ட் ஷிஃப்ட்டும் ஈஸியஸ்ட் ஷிஃப்ட்டையும் சொல்கிறேன். ஸோ இதை பார்த்தீங்கனாலே மேக்ஸிமம் ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வேகன்சியில் முக்கியமாக என்ன பார்க்கணுன்னா நம்மளுக்கு 1:8ங்கிற ரேஷியோவில் நம்மளுக்கு இப்போ இருக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வேகன்சி பார்த்தீங்கன்னா அந்த வேகன்சிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுக்கு 2.1 lakhக்கும் 25,000 வேகன்சிக்கும் 39,431 3.1 lakhக்கும் கன்சிடர் ஆகும். ஸோ அந்த வேகன்சியை பொறுத்து தான் நம்மளுக்கு எவ்வளோ ஃபிசிக்கல் கால் பண்ணுறாங்க அண்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணி எவ்வளோ பேர் அந்த ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து தான் உங்களுக்கு கூப்பிட போகிற வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கப்புறம் நான் எதுக்கு இந்த ஃபஸ்ட்டே நான் இந்த எத்தனை வேகன்சி உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன்னா, இதை பார்த்ததுக்கப்புறம் நார்மலைசேஷன் பார்க்கணும் நான் எதுக்கு சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ எடுத்தோன்னே நார்மலைசேஷன் மார்க் போடலாம்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு நம்மளுக்கு 60 மார்க்கு இருக்குது, எனக்கு வேலை கிடைக்குமா, 70 மார்க் இருக்குது வேலை கிடைக்குமா அப்படி சொல்லிட்டு இருப்பீங்க. ஒரு வேளை உங்களுக்கு என்சிசி மார்க் எதுவுமே இல்லாதவங்க கம்மியான மார்க்கே இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களாம் என்ன செய்வாங்கன்னா இந்த நார்மலைசேஷன் மார்க் மட்டும் தான் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி நம்பிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கொடுக்குற ஐடியா சரி ஒருவேளை ஓகே கரெக்டாக இருக்கும், இல்லாட்டி நம்ம ஃபிசிக்கல் வேறு எக்ஸாமுக்கு என்ன யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக மட்டும்தான் உங்களுக்கு நான் இது தெளிவாக விளக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஈஸி டு
மாடரேட் டு ஹார்டாகவும் வந்திருக்கு. ஸோ நான் உங்களுக்கு தெளிவாக டேபிளர் காலம்ல உங்களுக்கு தெளிவாக நான் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வருஷத்தில் வந்து எது ஈஸியான ஷிஃப்ட்டு கஷ்டமான ஷிஃப்ட்னு சொல்லி உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கஷ்டமான ஷிஃப்ட்லேருந்து போவோம், அதான் கொஞ்சம் நல்லது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 6ஆம் தேதி 2025 3வது ஷிஃப்ட் வந்து ரொம்ப 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 கஷ்டம் சொல்லிட்டு நிறைய பேர் பின் பண்ணியிருக்காங்க. இந்த மித்ரா வெப்சைட் இந்த மாதிரி நிறைய வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு அந்த இதில் அப்ளை பண்ணதில் மொத்தம் கிட்டத்தட்ட 12 லட்சம் பேர் கிட்ட அதில் ரோல் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க அந்த 12 லட்சத்தில் அப்ராக்சிமேட்டாக எடுத்தவரையே ஷிஃப்ட் தேர்ட் வந்து கஷ்டமாக இருக்கும். போதும் மினிமம் ஒரு 1 to 5 lakh பண்ணாலே நமக்கு அப்ராக்சிமேட்டாக கிடச்சிடும். மேக்ஸிமம் 6ஆம் தேதியில் வந்து ஷிஃப்ட் கஷ்டம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி லாஸ்ட் ஷிஃப்ட்டில் ரெண்டாவது ஷிஃப்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. 5 Feb 3 இது 3வது ஷிஃப்ட்டு, 12 Feb வந்து 3வது ஷிஃப்ட்டும், 13 வந்து 1வது ஷிஃப்ட்டும், 10ல் 1வது ஷிஃப்ட்டும், 10ஆம் தேதி அதுக்கப்புறம் 3வது ஷிஃப்ட்டு, 25ஆம் தேதியில் மொதல் ஷிஃப்ட்டு, 13ஆம் தேதி 2வது ஷிஃப்ட்டு, 6ஆம் தேதியில் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு, 21ஆம் தேதி 1வது ஷிஃப்ட்டு, 17ஆம் தேதி 2வது ஷிஃப்ட்டும், 20ஆம் தேதி 3வது ஷிஃப்ட்டும், 18ஆம் தேதி 3வது ஷிஃப்ட்டும், 12ஆம் தேதி 1வது ஷிஃப்ட்டும், 21ஆம் தேதி 3வது ஷிஃப்ட்டு, 4ஆம் தேதி வந்து ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு, 5ஆம் தேதி 2வது ஷிஃப்ட்டு. ஸோ இது எதுக்கு இந்த இது நான் சொல்கிறேன்னா, இந்த ஆர்டர் வரிசையில் தான் நிறைய பேரோட மார்க் வந்து கம்மியாக இருக்குது. அதாவது குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த 6ஆம் தேதி எடுத்தவங்களுடைய மினிமம் ஆவரேஜ் மார்க்கே 97 இல்லை 95 தான் இருந்திருக்கு. மீன்ஸ் நான் 95 இருக்குன்னு சொல்கிறேன். ஆவரேஜ் கூட வேணால் உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க் கூட வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 95 மார்க் வந்து நம்ம ஸ்டேட் வைஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதை எடுத்திருக்காங்க. இது வந்து மொத்தமாக நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் வைஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு ஆவரேஜாக எடுத்த மார்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மித்ராவில் சில வெப்சைட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஒரு 4 வெப்சைட் கம்பேர் பண்ணி அவங்களோட ராஸ்கோரை கம்பேர் பண்ணி எடுத்தேன். ஸோ இந்த மாதிரி தான் கஸ்டமர் ஷிஃப்ட் வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி இந்த ஷிஃப்ட் இதெல்லாம் இந்த நான் டேபிளர் காலமில் போட்டிருக்கிறதுல உங்களுக்கு ஆர்டர் பெட்டராக நான் நம்பர்ஸ் கொடுக்கல. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொன்றா எண்ணி நீங்கள் எத்தனாவது ஷிஃப்ட்டில் இருக்கீங்க அப்படி சொல்லுங்கள். இதெல்லாம் ஹார்ட் ஷிஃப்ட்டு. ஒருவேளை நான் ஹார்ட் ஷிஃப்ட்டும் ஈஸி ஷிஃப்ட்டும் சொல்கிறேன், அதுக்கப்புறம் உங்கள் ஷிஃப்ட் இல்லைனா உங்களுக்கு என்ன தருவாங்கன்னு சொல்லி நான் லாஸ்ட்டு சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இது ஒரு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பீங்களோ இல்லாட்டி நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்களோ இல்லை இந்த 1 2 சொல்லி எண்ணி நீங்கள் எத்தனை ஷிஃப்ட்னு சொல்லி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒவ்வொரு ஷிஃப்ட்டும் ஸ்டார்டிங் வைஸில் வந்து கஷ்டமானது. ஏன்னா எதுக்குன்னா இது வந்து நார்மலைசேஷன் இப்படி தான் உங்களுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த ஷிஃப்ட்டில் நிறைய பேர் வந்து 85 தாண்டி இருக்க மாட்டாங்க, இல்லை 97 தாண்டி இருக்க மாட்டாங்க. நிறைய பேர் இதை போட்டுருக்கலாம் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில். சாரி அந்த 6th Feb தேர்ட் ஷிஃப்ட்டில் வந்து இத்தனை மார்க் போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்போது லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கட் ஆஃப் வந்து 20 மேலே கூட போட்டிருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் அதே மாதிரி ஒரு 25 இல்லை 20 19 இந்த ரேஞ்சு கூட வரும். ஸோ கட் ஆஃப் அப்படிங்கும்போது மினிமம் ஒரு 80 மார்க் எடுத்தவங்களாம் இந்த ரேஞ்சு மார்க் வந்தாலே ஓரளவுக்கு நம்மளுக்கு சிஐஎஸ்எஃப் கூட நம்மளுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. ஸோ அந்த 60,000 வேகன்சி இன்க்ரீஸ்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப நல்லது. சிஎஸ்எஃப் வந்து இப்போ வந்து 75 80 மார்க் எடுத்தவங்களுக்குலாம் கொஞ்சம் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு வந்து என்சிசி கிடையாது. நிறைய பேருக்கு என் சேனலில் போட்டிருந்தீங்க, அவங்களுக்குலாம் இதெல்லாம் நல்ல ஒரு பெனிஃபிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸியான ஷிஃப்ட்டு. ஸோ இதில் வந்து இதெல்லாம் ஈஸியான ஷிஃப்ட்டு 25 Feb 3, 11 Feb 1, 17 Feb 2, 6 Feb 3, 11 Feb 3, 13 Feb 1, 19 Feb 2, 19 Feb 1, அப்புறம் வந்து 20ஆம் தேதி 3, 19ஆம் தேதி 2, 12ஆம் தேதி 3, 17ஆம் தேதி 2, 18ஆம் தேதி 2, 21ஆம் தேதி 1, 18ஆம் தேதி 2, 4ஆம் தேதி 3 ஷிஃப்ட். ஸோ இந்த ஷிஃப்ட் எல்லாமே ஓரளவு ஈஸியாக இருந்திருக்கு. ஸோ இல்லை சார் எனக்கு வந்ததுலேயே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஆப்பில் ப்ரொடெக்ட் பண்ணாதான் உங்களோட இந்த மாதிரி ஷிஃப்ட்டில் உள்ளவங்க கொஞ்சம் மார்க் எடுத்திருக்காங்க. இவங்களுக்கு கட் ஆஃப் ஏறாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கும் ஏறும். ஏன்னா மினிமமாக ஏறும், இல்லாட்டின்னு கூட ஒரு 5 to 10 ஏற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவே மேக்ஸிமம் எனக்கு எல்லாருக்கும் மேக்ஸிமம் போதும் தான். ஒருபாடு ஹார்டஸ்ட் ஷிஃப்ட்டில் வந்து 10 to 20 வரைக்கும் இல்லை 20க்கு மேலே கூட இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இது வந்து ப்ரெடிக்ஷன் நண்பா. அதாவது சேனலில் வந்து அப்ளை பண்ணவங்களோட ப்ரெடிக்ஷன் இதை தான் ஹிந்தி சேனலில் நிறையா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே ஹார்ட் ஷிஃப்ட் ஈஸி ஷிஃப்ட் நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கனாலே எக்கச்சக்கமாக இதை தான் நீங்கள் போட்டிருப்பாங்க. சிலர் வந்து அவங்களுடைய ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிருக்க மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை பார்க்காதீங்க. ஏன்னா ஹிந்திக்காரங்களோட மினிமம் மார்க்கே பார்த்தீங்கன்னா
140 இல்லை 120 ஆரம்பிங்க. இப்படி தான் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து ஐயோ நம்ம இந்த மார்க் இல்லை, நம்ம எந்த வெறும் 80 இருக்கும், 70 இருக்கும், 65 வந்து நீங்கள் வெக்ஸ் ஆகாதீங்க. ஏன்னா வேக்கன்சி வந்து அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. அங்கே வந்து எல்லாருமே அப்ளை பண்ணி ஹிந்தி இருக்கிறதுனால மேக்ஸிமம் அங்கே வந்து எல்லாருமே இது ப்ரிஃபர் பண்ணி படிக்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் யாரும் அதை பார்க்க வேண்டாம். நம்மளோட சேனலில் உங்களுக்கு தெளிவாக கண்டென்ட்டை கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்துட்டிங்கனாலே எஸ்எஸ்சி ஜிடி பற்றின ஒரு பயம் இருக்காது. அடுத்து பார்த்தோம்னா ஃபிசிக்கலுக்கு இது வந்து லாஸ்ட்டாக ஒரு கன்க்ளூஷன் காட்டி உங்களுக்கு ஒரு லாஸ்ட்டாக சொல்லி முடிக்கும். ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 கிலோமீட்டர் நீங்கள் 24 நிமிஷத்தில் ஓடியாகணும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கன்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஒரு வேளை இந்த எக்ஸாமில் நீங்கள் நினச்ச மார்க் இல்லை அப்படின்னா நான் சொல்கிறத உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். 65+ இல்லை 70+ இருந்தால் நீங்கள் ஓட ஆரம்பிக்கலாம். ஏன்னா வந்து இந்த வருஷம் கட் ஆஃப் ரொம்ப 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 கம்மியாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படி கம்மியாகலைன்னா கூட விட்டுருங்க. அடுத்து ட்ரேஸ்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த இது நான் பின்னாடி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் எக்ஸாம் டஃப்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் வந்து அதாவது இந்தளவுக்கு எனக்கு கமெண்ட்ஸ் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. லாஸ்ட் இயர் எனக்கு வந்த கமெண்ட்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% பீப்புள் ஆகுது நல்ல மார்க் எடுத்துகிட்டு தான் சொல்லி எனக்கு போட்டிருந்தாங்க. இந்த வருஷம் வந்ததில் மேக்ஸிமம் வந்து கமெண்ட்ஸில் இப்போ எனக்கு கிட்டத்தட்ட நேற்று வரைக்கும் 498 கமெண்ட் வந்திருக்கு. ஸோ அந்த கமெண்ட்டில் முக்கால்வாசி எனக்கு வந்ததில் எல்லாமே நெகட்டிவ் கமெண்ட் மட்டும்தான். ஸோ மார்க் எனக்கு 70 ஆகிட்டு, எனக்கு 75 ஆகிட்டு, 80 ஆகிட்டு, 85 ஆகிட்டு. ஸோ ஒன்று ஒரு 10 மெம்பர்ஸ் மட்டும்தான் 100க்கு மேலே கொஞ்சம் தான் இருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாம் வந்து அதோட டிஃபிகல்ட்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. அதை மட்டும் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தோம்னா இப்போ வந்து 5 கிலோமீட்டர் நம்ம 24 நிமிஷம் இருக்கணும். அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுடைய பாடிக்கு வந்து எவ்வளோ கூட நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் உடம்புக்கு தான் ரொம்ப நல்லது. ஸோ அது உங்கள் உடம்புக்கு ஃபிட்னஸும் ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தோன்னா இந்த ஃபிசிக்கலுக்கு இன்னும் 2 or 3 months தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மினிமம் ஒரு 60 நாள் எடுத்தால் கூட அதுக்குள்ளே நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஃபிசிக்கலுக்கு வீடியோஸ் வேணுமானு கமெண்ட்டில் கேட்குங்க. கட்டாயமாக நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஏன்னா நீங்கள் கேட்டால் தான் நான் வந்து அடுத்த வீடியோவில் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ 60 நாளைக்குள்ளே எப்படி நம்ம ஃபிசிக்கல் லாஸ்ட் இயர் நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஃபிசிக்கலுக்கு. ஸோ அந்த வீடியோ நிறைய பேர் ஃபாலோ பண்ணி நிறைய பேருக்கு அந்த 5 கிலோமீட்டர் வந்து சக்ஸஸ் ஆச்சு. ஸோ இந்த வருஷமும் சக்ஸஸ் ஆகும். ஸோ நம்ம வீடியோஸ் வந்து வேணுமென்ற கேளுங்க. அடுத்து வந்து மினிமம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த வருஷம் 65 கட் ஆஃப் வச்சாலே போதுமாக தான் எனக்கு தோணுது. ஸோ ஒருவேளை 60 தான் வச்சுருக்கேன் சார் அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்கல் ஆரம்பிங்க. ஃபிசிக்கல்ங்கிறது ரொம்ப நல்லது தான், உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்துள்ள வேகன்சி பார்த்தீங்கன்னா ட்ரேஸ்மெண்ட் யூனிவர்சிட்டிலேருந்து போலீஸ் வந்து கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 8000 வேகன்சி போட போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் வேகன்சி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப்ல இருந்து ட்ரேஸ்மெண்ட் போடுறான். அதுக்கப்புறம் ஏஎஸ்ஐ போடுறான், ஹெட் கான்ஸ்டபிள் போடுறான். இந்த மாதிரி வேக்கன்சி அதில் இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் வயசும் கொஞ்சம் ஜிடியோட ஒரு 2 வயசு 1 வயசு கூட தான் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது இதையும் ட்ரை பண்ணலாம். எஸ்எஸ்சி ஜிடி 2024 2026 வரப்போகுது. ஸோ நீங்கள் அதை கூட ஃபோக்கஸ் பண்ணலாம். 2026 வயசு இல்லாட்டி டியூனிவர்சிட்டி ட்ரேஸ்மெண்ட் சிஆர்பிஎஃப் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எதுலேயுமே வயசு இல்லைன்னா டியூனிவர்சிட்டி ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன கட் ஆஃப் இருக்கிறவங்க ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபிட்னஸ் இருக்கிறது ரொம்ப நல்லது தான். ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். 65-60 கட் ஆஃப். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஹிந்தி சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் கட் ஆஃப்னு சொல்லி பண்ணுவாங்க. அதே சமயத்தில் மித்திர வெப் இந்த மாதிரி ஸ்டேட் வைஸ் கட் ஆஃப்னு பார்த்துருக்காங்க. அதில் நான் தமிழ்நாட்டுக்கு வந்து எக்ஸாக்டாக நான் எடுத்து பார்த்தேன். ஸோ இருங்க நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த வெப்சைட் எல்லாத்துலேயுமே நான் வந்து நேற்று தெளிவாக உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 12 லட்சத்தில் நம்மளுடைய தமிழ்நாடு பீப்புளே கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்சம் பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பண்ணதில் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருந்து கட் ஆஃப் அவங்க வந்து மேக்ஸிமம் இந்த வெப்சைட்டில் லாஸ்ட்டாக வெளியிடுவாங்க. அதில் அவங்களே கொடுத்துட்டாங்க. இது வந்து 60-65 வர வாய்ப்பு இருக்குங்க. அதாவது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 கேட்டகரியாக பிரிப்பாங்க. டஃப் கேட்டகரியில் ஒன்று பிரிப்பாங்க ஸ்டேட்டை, ரெண்டாவது மாடரேட் கேட்டகரியில், இன்னொன்று சேஃப் கேட்டகரியில் பிரிப்பாங்க. ஸோ இந்த 3 கேட்டகரியில் யூபி இந்த மாதிரி இதுக்கெலாம் இங்கிட்டு யூபி, அப்புறம் வந்து பீகார், அப்புறம் வந்து நார்த்து சைடில் உள்ள கண்ட்ரி முழுக்க இந்த டஃபஸ்ட் கேட்டகரியில் போய்ட்டு, மாடரேட்டில் கேரளா, நம்ம சதனில் இருக்கிறதுல, அப்புறம் கர்நாடகா இந்த மாதிரி இருக்கிறதான் போய்ட்டு. ஸோ தமிழ்நாடு லாஸ்ட் இயர் எதில் இருந்துச்சுன்னா அந்த மாடரேட் இருந்துச்சு.
டஃபஸ்ட்டாக நம்ம ஸ்டேட் போகாது. ஏன்னா நம்ம ஸ்டேட்டோட மினிமம் கட் ஆஃப் வந்து இருந்தது 104 தான் சிஎஸ்எஃப் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் டஃபஸ்ட் போகாது. டஃபஸ்ட் எதை வச்சு மீன் பண்ணுறாங்கன்னா சிஎஸ்எஃப் கட் ஆஃப் ஒரு 140 150 மேலே போனால் தான் அது டஃபஸ்ட் கேட்டகரியில் போகும். நம்ம ஊர் இது வரைக்கும் மாடரேட்லாம் இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சேஃப் கேட்டகரியில் இருந்துச்சு. எப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த மித்ரா ஆப்பில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் 3 வருஷம் பார்த்துட்ருக்கேன். ஸோ அப்படின்னா மித்ரா பெரு வெப்சைட் இன்னும் நிறைய வெப்சைட் இருக்கா சொல்ல முடியாது. ஏன்னா அந்த வெப்சைட்டில் நான் உங்களுக்கு 3 வருஷம் பார்த்துட்ருக்கேன். அதில் 3லேயுமே அதாவது லாஸ்ட் இயரை பார்த்திங்கன்னா ஒரு இதில் மாடரேட் போட்டாங்க, ஒரு இதில் மாடரேட் டு டஃப் அந்த ரேஞ்சு போட்டாங்க. இந்த வருஷம் முழுக்க எல்லா வெப்சைட்டும் நம்ம தமிழ்நாட்டை வந்து சேஃபில் வச்சுருக்காங்க. சேஃப் மீன்ஸ் என்னென்னா கட் ஆஃப் கம்மியாகுங்கிறது தான் சேஃபு. ஸோ உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் வந்து நேராக மித்ரா வெப்சைட்டுக்கு போங்க. இல்லை அந்த மித்ரா வெப்சைட் தரலாம் வீடியோஸ் போங்க. இதில் ஹிந்தி சேனல் வீடியோஸ் போனீங்கன்னா அங்கே முழுக்க நம்மளுடைய ஸ்டேட்டை வந்து சேஃபஸ்ட்டில் தான் வச்சுருப்பாங்க. அதை கூட போடுங்க. கட் ஆஃபை பாருங்கள் 60-65+ தான் சொல்கிறாங்க. ஒன்று 60-65+ இல்லாட்டி 70-75+ இந்த மாதிரி மேலே இருக்கிறவங்க நீங்கள் மேக்ஸிமம் 75+ இருந்தீங்கன்னா நீங்களாம் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு கிடைக்கும்னு நீங்கள் நினச்சி ஸ்டார்ட் பண்ணிடலாம். 70 தான் இருக்கிறேன், 70 கிட்ட தான் இருக்கிறேன் சார், இல்லை 60 தான் இருக்கேன், 65 தான் இருக்கிறேன்னா நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு வேளை நம்மளுக்கு இது விட்டால் கூட நம்ம ட்ரைஸ்மெண்ட்டில் பார்த்துக்கலாம். லாஸ்ட் இயர்லாம் கிட்டத்தட்ட அந்த மித்ரா சொன்னோம்னா அந்த வெப்சைட்டில் நிறைய பேர் அப்ளை பண்ணிடுவாங்க. அவங்களோட மார்க் மினிமம் மார்க் இப்போ லாஸ்ட் இயர் வந்து ஈஸி எக்ஸாம், ரொம்ப ஈஸி. இந்த வருஷம் வந்து வித்தியாசமான ட்விஸ்ட்டு வந்து ரீசனிங்லேயே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, மேக்ஸ்லேயும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து படித்து நம்ம எப்போவுமே ஜிடிக்குள்ள மாதிரி தான் படிப்போம், நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஜிகேவும் சரி, ரீசனிங் சரி, மேக்ஸ்லையும் சரி, இங்கிலீஷ் சரி, எல்லாத்துலேயும் சம்மு ட்விஸ்ட்டாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிஜியில் கூட ஒரு பேட்டர்லாம் கேட்காங்க, இங்கே ஜிடியில் ட்விஸ்ட்டாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னென்னா காம்படிஷன் மட்டும்தான். ஸோ இந்த காம்படிஷனுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம மேலே தப்பு சொல்ல முடியாது. நம்ம வந்து படிச்சிருக்கோம், மார்க் எடுத்திருக்கோம், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து நம்பிக்கையாக இருங்க. பிஎஸ்எஃப் கிடச்சா கூட போயிருங்க. ஏன்னா பிஎஸ்எஃப் நிறைய பேர் கீழே போயிட்டு கேட்டிருந்தாங்க, சார் நான் 70 தான் வச்சுருக்கேன், எனக்கு சிஎஸ்எஃப் கிடைக்கும், நான் படிச்சுட்டு இருந்தேன், எனக்கு கிடைக்கலையே, இதான் எனக்கு லாஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ பிஎஸ்எஃப் கிடச்சா கூட போங்க. ஏன்னா உள்ளே போனீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது, இன்ஜினியரிங் தனித்தனியாக டிபார்ட்மெண்ட் இருக்குது. உள்ளே போனாலும் ப்ரொமோஷன் ஆகி போய்க்கலாம். அப்படி இல்லைனா கூட பிஎஸ்எஃப் போயிட்டு ஒரு 1 இயர் 2 இயர்ஸில் ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு ஆஃப்டர் நீங்கள் சிஜிஎல் எழுதுங்க. படிக்க டைம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி படிச்சுக்கோங்க. ஸோ உள்ளே போகலாம். ஸோ நீங்கள் எதனாலும் வேலை கிடைக்கிறதே பெருசு. அந்த நேரத்தில் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக நீங்கள் அது ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு இன்னும் ஃபிசிக்கலுக்கு ஸோ கட் ஆஃபை வந்து எந்த ஒரு உங்களுக்கு டவுட் இருந்தாலுமே நீங்கள் நான் சேனலில் கேளுங்க. கண்டிப்பாக அதுக்கு தனித்தனி வீடியோஸ் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் வந்து இவ்வளோ நேரம் கொடுக்குறதுக்கு காரணமே நம்ம சேனலுக்கு வந்து ஒன்றும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டோ அதெல்லாம் கிடையாது. இது வரைக்கும் நம்ம சேனலில் ஆட் கூட நாங்கள் எனேபிள் பண்ணல. அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ்க்காக மட்டும்தான். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் ஆடோ எதுவுமே நான் கொடுத்ததே கிடையாது. படிக்கணும் எல்லோரும், அதனால தான் டிஸ்டர்பன்ஸ் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் ஆட் கொடுக்க கிடையாது. ஸோ அதுதான் மானிட்டேஷன். அது கூட எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவை நீங்கள் வந்து ஒரு நல்ல போஸ்டிங்கில் உள்ளே போகணும், நல்ல வேலைக்கு போகணும், அது மட்டும் தான். ஸோ தேங்க்யூ. உங்களுக்கு சேனலில் வேறு எதுவும் டவுட்டு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.